119 சங்கீதம் 97 வசனத்திலிருந்து 100 வசனம் வரைக்கும் நாம் இணைந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய வார்த்தையை எல்லாம் இணைந்து வாசிப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கினீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். திருப்பி வாசிக்கலாமா? நிறைய சத்தியங்கள் ஆண்டவர் நம்முடைய பிரயோஜனமான வாழ்க்கையின் உபயோகத்துக்கு சொல்கிற காரியங்கள் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. மறுபடியும் எல்லாரும் வாசிப்போம். உமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கினீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். இங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை ரொம்ப அருமையாக அவர் உணர்ந்து சொல்கிறத தான் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். 89 வசனத்திலிருந்து நம்ம இந்த ஜெப நாட்களில் தியானித்து கொண்டிருக்கிறோம். நேற்று நம்ம கவனித்தோம் எப்படி வரமுறைக்கு உட்பட்ட ஒரு மனுஷனுக்கு வரமுறையற்ற தேவன் எப்படி கிரியை செய்கிறாரு, எப்படியெல்லாம் ஆண்டவர் அற்புதமான விளைவுகளை உண்டாக்குகிறார் என்பதை தான் நம்ம இங்கே கவனித்தோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை தியானித்து அதிலிருந்து 3 ஆசீர்வாதங்களை இங்கே சங்கீதக்காரன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை காட்டுகிறார். அதில் ஒன்று கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, 97 வசனத்தில் சொல்கிறாரு, உமது வேதத்தில் நான் எவ்வளோ பிரியமாய் இருக்கிறேன், நாள் முழுவதும் அது என்னவா இருக்கு? தேவனுடைய வார்த்தையை குறித்து, தேவனுடைய வசனத்தின் மேல் உள்ள பிரியத்தை குறித்து இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது எப்படி சொல்கிறாருன்னா, நாள் முழுவதும் அதையே தியானமாக வச்சிருக்கிறேன். அப்படின்னா ஐ கீப் திங்கிங் ஆல் டே. ஒரு நாள் முழுவதும் எனக்கு நீர் ஒரு நாளை கொடுத்து இந்த நாளை நான் இருக்கிறேன்னா, இப்போ நம்மளை பார்த்து கேட்கணும், காலைல எழுந்திச்சிங்களே, எழுந்ததுலேருந்து இவ்வளோ நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானமாக வச்சுருந்துருக்குறோமா? ஏன்னா அது நமக்கு தெரியும், வச்சுருந்தோமா வைக்கலையான்றது நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், நாள் முழுவதும் உம்முடைய வேதத்தை நான் தியானமாக வச்சுக்கிறேன், மெடிடேட் பண்ணுறேன். அப்படின்னா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் துதிக்கும் போதும் உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை நினைக்கிறேன், நான் ஜெபிக்கும் போதும் உம்முடைய வார்த்தைகள் நினைக்கிறேன். அப்படின்னா அவன் என்ன சொல்லுகிறான், இடைவிடாமல் நான் உம்முடைய வேதத்தை அவ்வளோ அதிகமாக நான் தியானித்து கொண்டு இருக்கிறேன் சொல்லிட்டு அதில் ரொம்ப அற்புதமாக தியானித்து கொண்டு இருக்கிறேன், நாள் முழுவதும் யோசிக்கிறேன்னா வேலை வெட்டி இல்லாதவன் இல்லை அவன். சொல்ல நல்லா கவனிக்கணும். சிலர் நினச்சிக்கிறாங்க வேலை வெட்டி இல்லாதவங்க தான் போவாங்க ஜெபத்துக்கு. வேலை வெட்டி இல்லாதவங்க தான் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து சும்மா பைபிளை படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. சர்ச்சுக்கு போகிறவங்களாம் யார் வேலை வெட்டி இல்லாதவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பிஸிங்க அப்படின்வாங்க. சர்ச்சுக்கு வரத்துக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனால் இங்கே தாவீதை கவனிச்சிங்கன்னா, அவன் ராஜாவான பிறகு அவன் சொல்கிற சில ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு ராஜாவா ஒரு தேசத்துக்கு இருக்கிறான்னா அவன் எவ்வளோ அலர்ட்டாக எவ்வளோ காரியங்களை யோசித்து பாருங்க. ஒரு நாட்டை நடத்துகிற ராஜாவாக இருக்கும்போது அவனுக்கு எவ்வளோ அதிகமாக நாட்டின் மேலே, மக்கள் மேலே, அந்த என்ன அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே அவனுக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்கள், பக்கத்து தேசத்தில் இருக்கிற ராஜா என்ன யோசிப்பான், என்ன பண்ணுவான், ப்ரெடிக்டே பண்ண முடியாது. இவ்வளோ யோசனைகள் இருக்கக்கூடிய மத்தியில் தாவீது பல இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை என் தியானமாய் நான் வைத்திருக்கிறேன்றார். உம்முடைய கற்பனைகளை, உம்முடைய பிரமாணங்களை என் தியானமாய் நான் வைத்திருக்கிறேன்.
இப்போ கவனிச்சு பாருங்க, இதை தியானித்து கொண்டு இருக்கணும்னா, இதை கொஞ்சம் நம்ம விளங்கிக்கிற மாதிரி சொல்லணும்னா, எத்தனை பேர் மூச்சு விடுறீங்க? கை தூக்காதவங்களாம் மூச்சு போயிடுச்சா? இப்போ கவனிச்சு பாருங்க, எத்தனை பேர் மூச்சு விடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் இதை கேட்கறதுனா நீங்கள் மூச்சு விட்டுட்டு தான் இருந்தீங்க. ஆனால் நான் கேட்ட உடனே ஒரு கான்சியஸ்னஸ் வருது, நம்ம மூச்சு விடுறோமா? அந்த மூச்சு மேலே நமக்கு என்ன வருதுன்னா, ஒரு உணர்வு வருது பாருங்க, ஒரு கான்சியஸ்னஸ் வருது பாருங்க. அதை தான் இங்கே சொல்றாரு, எப்போல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னும் போது அங்கே ஒரு கான்சியஸ்னஸ் வருது. நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது நான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறேன். அப்படி சங்கீதக்காரன் சொல்றாரு, என்னுடைய ஆழ் மனதுக்குள்ள, சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இப்படி தேவனுடைய வார்த்தை தியானமாக மாறணும். நான் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் அந்த வேலைகள் நடுவே நான் கர்த்தருடைய வார்த்தையை எனக்குள்ள தியானித்து கொண்டிருக்கிறேன். தியானன்றது அது பாண்டரிங்னு வாங்க பாருங்க. பாண்டரிங், மட்டரிங் அப்படின்னா அது என்ன சொல்லலாம்னா, ஒரு மாடு பார்த்தீங்கன்னா போய் புல்ல மேயும், கப்ப 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 கப்பன்னு என்ன பண்ணோம், மாடு சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? சிலலாம் மாடு மாதிரி சாப்பிட்றியா அப்படின்னு வாங்க பாருங்க. அது காரணம் என்ன? கப்ப கப்ப கப்பன்னு சாப்பிடுவாங்க ஆளுங்க. மாடு அப்படி தான் கடன்னு சாப்பிடும். சாப்பிட்டுட்டு மாடு என்ன பண்ணுவோம்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய்ட்டு என்ன பண்ணோம், ஓரமாக உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் என்ன பண்ணுவோம், திருப்பியும் மெல்லும் பாருங்க, அசைப்போடும் பாருங்க. அப்போ கவனிச்சு பாருங்க, சொல்றார் ஆண்டவர், இப்படி தியானிக்கிற தேவனுடைய வார்த்தை என்னுடைய கான்சியஸ்னஸ்ல மாத்திரம்ல, என் சப்கான்சியஸ்ல, என் உள்ளான ஆழ்மனதுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை அப்படி நான் தினந்தோறும் யோசித்து, அந்த வார்த்தையை சிந்தித்து, அந்த வார்த்தையை நான் எப்போவுமே என் மனதுக்கு முன்பாக, என் வாழ்க்கைக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிற ஒரு அனுபவம் எனக்கு இருக்குன்றது தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்றார். அவர் சொல்றார், நான் நாள்தோறும் இதே நினைப்பா இருக்கிறேன். இந்த நினைப்பா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்லதாய் முடிகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தையை நினைக்கிறதுனால நம்ம நல்லா ஆயிடுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்ம என்ன ஆவோம்? கர்த்தருடைய வார்த்தையை நினைக்கிறதுனால நம்ம ஒன்றும் மோசமானவங்களா போக மாட்டோம். இப்படி தேவனுடைய வார்த்தையை தியானித்து அதை தியானமாய் வைக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்னு வேதம் சொல்லுதுன்னா, அவன் நிச்சயமா மெய்யாகவே ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடிய வழிகளை தன் வாழ்க்கையில் அவன் கண்டுபிடிக்கிறான். இங்கே தான் சொல்கிறார். இப்போ எப்படின்னா, இன்னும் விளங்கிக்கிற மாதிரி சொல்லணும்னா, இது என்னுடைய தினந்தோறும் என்னுடைய தியானமாக இருக்குன்னா, இப்போ சிலர்லாம் கண்ணாடி போடுவாங்க பாருங்க. கண்ணாடி போடும்போது கண்ணாடி போட்ட உடனே கண்ணாடி வழியாக தான் நீங்கள் பார்க்க வேண்டியதெல்லாம் என்ன பண்ணுறீங்க, பார்க்குறோம். அது மாதிரி தேவனுடைய வசனம் ஒரு கண்ணாடி மாதிரி, அந்த கண்ணாடியை போட்டு அதில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க. அந்த கண்ணாடி வழியா நீங்க என்ன பார்க்குறீங்களோ, என்ன புரிந்து கொள்றீங்களோ, அதை என்ன நீங்க தியானிக்கிறீங்களோ, அது உங்களுக்கு ஒன்று செய்யும். என்ன செய்யணும்? தேவன் எப்படி யோசிக்கிறாரு, தேவனுடைய மனம் எப்படிப்பட்ட மனம், தேவனுடைய சுபாவம் எப்படிப்பட்ட சுபாவம் என்கிற சிந்தனை உள்ளவர்களாய் நாம் மாறும்போது, ஆண்டவர் நமக்கு ஒன்றை மாத்திரம் செய்யவே மாட்டார். என்ன செய்ய மாட்டார்னா, தீமை நமக்கு அவர் செய்யவே மாட்டார். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நினைக்க நினைக்க தேவனுடைய எண்ணங்களை புரிஞ்சு கொள்கிறேன், தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள தேவனுடைய மனம் எப்படிப்பட்ட மனமாக இருக்குன்றதை விளங்கிக்கிறேன். இது விளங்கிருச்சுன்னா என் வாழ்க்கையில் எனக்கு ஒன்று தெரியும், என்ன சூழ்நிலைகளுக்குள்ளே நான் போனாலும் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எனக்கு நன்மையை மாத்திரமே செய்வார். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நாள்தோறும் நான் தியானமாய் வைக்கும் போது நீர் எனக்கு நன்மை மாத்திரம் செய்வீர். சொல்லுங்க, கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இதற்காக தான் தேவனுடைய வார்த்தையை நான் என்ன பண்றேன், என் தியானமாய் வைக்கிறேன். அப்போ எப்படி இந்த தேவனுடைய வார்த்தையை நான் யோசிக்கிறது, இதை எப்படி என் மனதுக்குள்ள கொண்டு போய் வைத்து இப்படி நான் சிந்திக்க, நாள்தோறும் இப்படி சிந்திக்கிறத நான் எப்படி கத்துக்கிறது? இப்போ இங்கே சங்கீதக்காரன் இப்படி நான் செய்கிறேன்னு சொல்லும் போது, அப்போ அந்த அனுபவம் அவனுக்கு எப்படி வந்தது? அந்த அனுபவத்தை கர்த்தர் நமக்கு எப்படி கொடுக்க விரும்புகிறாரு? ஒரு மனுஷன் பாருங்க, பேசும்போது நீங்கள் என்ன விளங்கிக் கொள்ளலாம்னா, அவர் பேசும்போது அவர் என்ன யோசிக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும் பாருங்க. ஒருத்தரோட பேசுனீங்கன்னா அவங்க கூட பேச பேச அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு முதல்ல புரியலைனா கூட கொஞ்ச நாள் பேச பேச அவங்க பேசுகிற வார்த்தைகளை வச்சு அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்றது எத்தனை பேருக்கு புரியும்? உங்களுக்கு புரியுமா? அப்படி என்ன எல்லாம் இங்கே தான் இருக்கிறீங்களா? எல்லாம் ஒரு மாதிரி என்ன இன்னைக்கு மழை நின்று போயிடுச்சு.
ஆனாலும் நமக்கு என்ன இல்லை, ஒரு ஸ்பார்க் இல்லை பாருங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார். கர்த்தருடைய மனதின் எண்ணங்களை நம்முடைய எண்ணமாக மாற்றணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய எண்ணத்தை நம்முடைய, அதை எப்படி மாற்றுறது? இப்படி தேவனுடைய வார்த்தையை நாள்தோறும் தியானிக்கிறவனா இருந்தா என் எண்ணத்தை விட்டுட்டு நான் கர்த்தருடைய எண்ணத்தை எனக்குள்ளே உள்கொண்டு வரேன். தேவனுடைய எண்ணத்தை எனக்குள்ள கொண்டு வந்தேன்னா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஆராதிக்கிற இயேசு எனக்கு தீமையெல்லாம் நன்மையாக மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற இயேசு என்ன செய்வாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையாக ஆண்டவரால் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட தேவன் தானே அவரு. அப்ப பாருங்க, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்றேன், தேவனுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள எனக்கு உதவியா இருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், நாள்தோறும் நினைக்கிறேன். ஏன்னா உம்மை நினைக்க நினைக்க நீர் எப்படிப்பட்டவர், நீர் என்ன செய்ய விரும்புறீரு, எனக்கு எப்படிப்பட்ட தேவனா இருக்கு, இதெல்லாம் நான் விளங்கி கொள்ள உம்முடைய அன்பை நான் புரிந்து கொள்றேன், உம்முடைய கிரியைகளை புரிந்து கொள்ள. ஆண்டவர் பாருங்க, ஒருத்தரும் கெட்டு போக கூடாது என்று தேவன் நினைக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் யாரும் கெட்டு போக கூடாதுன்னு. இதை நீங்க உங்க மனசுக்குள்ள யோசிச்சீங்கன்னா நீங்க யாரும் கெட்டு போக கூடாதுன்னு நினைப்பீங்க. இன்னைக்கு மனுஷன் எப்படி இருக்கிறான்? எவன் எக்கேடா போனா எனக்கு என்ன, நான் வாழ்ந்தனா, நான் சாப்பிட்டேனா, நான் இருந்தேனா, நான் எனக்கு எல்லாம் கிடைச்சிச்சா? ஆனா இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க ஆண்டவர் காண்பிப்பாரு, ஒருவனும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல, எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதை யோசிக்கிறாராம். ஏன் தம்முடைய குமாரன் நமக்காக கொடுத்தார்? எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டாவதுக்காக, எல்லா மனிதனும் நல்ல வாழ்க்கையில வருவதுக்காக, செழிப்பதுக்காக. உலகம் எப்படி யோசிக்குது பாருங்க, நல்லவங்க வாழட்டும், கெட்டவங்க அழிஞ்சு போட்டோம். கரெக்டா இல்லையா? உலகம் எப்படி யோசிக்குது? நல்லவன் மட்டும் வாழட்டும், கெட்டவன் எக்கேடா இப்படியே போனான்னு. ஆனா ஆண்டவர் எப்படி யோசிக்கிறாருன்னா, கெட்டவனை கூட எப்படி நல்லவனா மாத்துறதுக்கான சிந்தை உள்ளவராய் அவர். அப்போ இந்த சிந்தனையெல்லாம் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தையை என்னுடைய நாள்தோறும் தியானமா நான் மாற்றும் போது ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவன் என்பதை புரிந்து கொள்ள, இப்படி புரிந்து கொள்ள எனக்கு ஒன்று நடக்குது. எனக்குள்ள ஏன் தப்பான எண்ணத்தெல்லாம் கர்த்தர் மாத்துறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்குள்ள நிறைய தப்பான எண்ணங்கள் வருது பாருங்க. சூழ்நிலைகளுக்கு போகும்போது, மற்றவங்க சிலதை பேசுறதை கேட்கும் போது, சில காரியங்களுக்குள்ள போய் நம்ம அகப்படும் போது, எல்லா நேரமும் எனக்கு நல்ல மனசே இருக்கிறது இல்லையே, நல்ல எண்ணங்களே இருக்கு. சில நேரம் மனசு கெடுது. நம்ம மனசை கெடுக்கிறதுக்கே, நம்ம எண்ணத்தை கெடுக்கிறதுக்கே பிசாசு யாரையா ஒருத்தரை ஏவி விட்டு நமக்கு நேரம் என்ன பண்ணுவான், அனுப்பி விடுவான் பாருங்க. ஒன்று அனுப்பி விடுவான், இல்லைன்னா எங்கே இருந்தனா ஃபோனாவது பண்ணுவாங்க. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஃபோனை பண்ணி உன்னை பற்றி இப்படி கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒன்று எதையாவது போட்டு விட்டுறது. ஃபோன் பண்ணிட்டு 2 வார்த்தை தான் பேசியிருப்பாங்க. என்ன வார்த்தை? உன்னை பற்றி நான் இப்படி கேள்விப்படுறேன், வச்சிட்டுமா? என்னை பற்றி கேள்விப்பட்டாங்க, என்னை பற்றி என்ன சொன்னாங்க? ஒன்றுமே இருக்காது, உப்பு சப்பு இல்லாத விஷயமா இருக்கும். ஆனால் இங்கே உட்காந்துக்கு நான் என்ன பண்ணுறேன், என் மனசுக்குள்ளே போட்டுட்டு அதை யோசிச்சது, என்ன சொன்னாங்க, ஏது சொன்னாங்கன்னு தெரியலையே, எவன் போய் பற்றி வச்சானோ தெரியலையே, யார் அது, இவங்களுக்கு யார் சொல்லியிருப்பா, என்னுடைய எண்ணம் எப்படிலாம் வாஸ்டா திங்க் பண்ணுது பாருங்க. ஆனால் அந்த தேவனுடைய வசனத்தை நான் நாள்தோறும் தியானமாக கொண்டு வந்தேன்னா, யார் என்ன சொன்னாலும், யார் எனக்கு என்ன தப்பான எண்ணங்களை போட்டாலும், இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க எல்லா கெட்ட எண்ணங்களை கர்த்தர் என்னை விட்டு அகற்றி விடுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவனுடைய வசனத்தை தியானமாய் நாள்தோறும் என்னுடைய தியானம். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வேதத்துல நான் எப்படி இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு அந்த உண்மையான பிரியம் இருக்கா? ஆண்டவர் என்னுடைய வசனத்தின் மேலே எனக்கு ஒரு பெரிய ஆசை இருக்கு அப்படின்ற நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மேலே நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறதுனால அதை என் தியானமா மாத்துறேன். எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால தான் அதை நான் மறுபடியும் நான் என்ன செய்யறேன், ஆராயிறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், அதுல என் தியானத்தை கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க தேவனுடைய சிந்தனை எங்களுக்கு உண்டாகுது. தேவன் என்ன யோசிக்கிறாரு, தேவன் எப்படி எனக்கு காரியங்களை செய்ய விரும்புறாரு,
என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்விதமான கிரியைகளை நடப்பிக்க, என்னை ஒரு குடும்பமாக வச்சிருக்கிறாரு, எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறாரு, எனக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஜீவனை வச்சு, இந்த குடும்பத்தை வச்சு, இந்த வேலையை வச்சு, எனக்கு தேவன் கொடுத்துருக்க இந்த ரட்சிப்பை வைத்து தேவன் யோசிக்கிறது போல கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாம மாறுறதுக்கு தேவனுடைய வசனத்தை நம்முடைய நாள்தோறும் தியானமாய் கொண்டு வரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாள்தோறும் தியானிக்கும் போது கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாகிறது. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாள்தோறும் தியானிக்கும் போது என்ன உண்டாகும்? உட்காந்து சீரியலையே பார்த்துருந்தீங்கன்னா என்ன வரும்? எல்லா சீரியல் பேரும் புக்கு, பைபிள் இருக்க 66 புஸ்தகம் தெரிதோ இல்லையோ, என்னைக்கோ வந்த சித்தி சீரியல்லாம் கரெக்டா எபிசோடு விடாம சொல்லுவாங்க சிலர்லாம், பார்த்துருக்கீங்களா? நல்லா கவனிங்க. தேவனுடைய வசனத்தை நாள்தோறும் என்னுடைய தியானமாக்கனா கிறிஸ்துவினுடைய சிந்தை எனக்கு உண்டாகும். கையை உயர்த்தி எத்தனை பேர் அதை விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சிந்தனையில் நான் வாழக்கூடாது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சிந்தையில் நான் வாழணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் எந்த சிந்தையில் வாழணும்? கிறிஸ்துவின் சிந்தையில் நான் வாழணும். இந்த கிறிஸ்துவின் சிந்தையில் நீங்கள் நினைக்கக்கூடாது இதில் எமோஷன் இல்லை, ஃபீலிங் எல்லாம் நினைக்காதீங்க. இயேசுநாதர் அவருடைய சிந்தனை நமக்கு கொடுக்கும், அவருடைய மனதை நமக்கு உண்டாக்கும் போது அதில் ஃபீலிங் இருக்குது, எமோஷனல் இருக்குது, ரசனை இருக்குது, எல்லாமே இருக்குங்க. அதில் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆண்டவரை நம்ம தேவனுடைய வசனத்தை தியானிக்க கிறிஸ்துவின் சிந்தை வந்தால் மற்ற ஆசைலாம் போயிடும், எந்த ஆசையும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி மரக்கட்டை மாதிரி வாழணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா ஆசைகள், விருப்பங்கள், எமோஷன், ஃபீலிங் எல்லாம் ஆண்டவர் அவருடைய மனதுக்குள்ள, அவருடைய மனது போல நம்முடைய மனம் மாறும்போது அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரோ அப்படி நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். அவர் எப்படி எமோஷனலை உணர்றாரோ அந்த எமோஷனலை நம்மளால் உணர முடியும். பாருங்க, இதே வசனம் 1 Corinthians 2:16 வேற ஒரு மொழிபெயர்ப்பில் இந்த கிறிஸ்துவின் சிந்தைன்னு போட்டிருக்க இடத்துல வெறும் சிந்தை மாத்திரம் இல்லை, அந்த தேவனுடைய வார்த்தையை ஒரு மனுஷன் தியானிக்கும் போது, நாள்தோறும் தேவனுடைய வார்த்தை என்னுடைய தியானமாய் மாறும்போது அது என்ன பண்ணுதுன்னா அந்த வார்த்தை எனக்கு எமோஷ்னலாகவும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கு. நல்லா கவனிங்க, எமோஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு. மனுஷனுக்கு ஒரு எமோஷனே இல்லைன்னா அவன் எப்படி இருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே உட்காந்துருக்கிற உங்களுக்கு ஒரு எமோஷனும் இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் வீட்டில் ஒரு எமோஷனல் இல்லாமல் உட்காந்து மரக்கட்ட மாதிரி உட்காந்துருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்கள் சிலர்லாம் வீட்டுக்கு போனால் அப்படியே எமோஷனலஸ் ஆகிடுவாங்க. சிலர்லாம் அப்படியே ஒரு மாதிரி வீட்டில் ஒரு எமோஷனல் சிரிப்பே இருக்காது. வீட்டில் இருக்கிறவங்களாம் காத்துட்டு இருப்பாங்க, எப்படா இவர் வெளியே போவார், இவர் எப்போ வெளியே போவார், நம்ம எப்போ சிரிக்கலாம், நம்ம எப்போ கொஞ்சம் நல்லா சிரித்து கலகலன்னு பேசலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தேவனுடைய வசனத்தை தியானிக்க ஆண்டவர் அந்த எமோஷ்னலான கனெக்ஷனையும் கர்த்தர் உண்டாக்குறாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எமோஷ்னலான கனெக்ஷனையும் கர்த்தர் நமக்கு சரியான விதத்தில் உண்டாக்குறாரு. பாருங்க, இப்போ அந்த எமோஷ்னலான கனெக்ஷன் உண்டாகலன்னு வைங்களேன், வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது. பக்கத்தில் பார்த்து சொல்லணும், எமோஷ்னலான கனெக்ஷன் உண்டாகலைன்னா இருக்காது. கல்யாணம் பண்ண புருஷன் மனைவி கிட்ட போயிட்டு ஒவ்வொரு நாளும் மனைவியை பார்த்து என்ன சொல்லணும்? மானே தேனேன்னு சொல்லாதீங்க, மனைவியே நான் உன்னை நேசிக்கிறேன், ஐ லவ் யூ சொல்கிறதுக்கு சிலருக்கு எமோஷனே போய் சொல்லுவான். ஒய்ஃபை பார்த்து ஐ லவ் யூ என்ன சொன்னீங்க? ஒய்ஃப் கேட்பாங்க, என்ன சொன்னீங்க? ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வெளிநாட்டெலாம் போனீங்கன்னா புருஷனை எத்தனை முறை ஐ லவ் யூ சொன்னார்னு மனைவி ரெக்கார்ட் பண்ணுவாங்களாம். நம்ம இந்தியா நாட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னது தான், அதுக்கப்புறம் அந்த லவ்ன்ற வார்த்தை அந்த உறவில், கணவன் மனைவின்ற உறவில் வரவே மாட்டுது. எமோஷனே இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி தொண்டையை கரகரன்னு வச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு எமோஷனல் இல்லாமல் ஒரு வார்த்தை சொன்னால் அதில் கனெக்ட் ஆகுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, இதுல இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது வெறும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிற மாத்திரம் இல்ல, அந்த எமோஷனல்ல கூட கர்த்தர் நம்மளை கரெக்ட் பண்றவரா இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய எமோஷனல் நிறைய கரெக்ட் பண்ணணும். நிறைய பேருடைய எமோஷனல் கரெக்ட் ஆகாதனால உறவு நல்லா இருக்க மாட்டுது. வீட்டில் போனா அதிகமா நேரம் செலவு பண்றவங்களோட நீங்க எமோஷனலா இருக்கணும். நல்ல விதமான எமோஷனல் நான் சொல்றது. அங்கே வீட்டில் உட்காந்துட்டு கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க பாருங்க, அப்படியே ஒரு உம்முன்னு மூஞ்ச பார்த்தாலே இந்த தவா தீஞ்சு போன மாதிரி சிலர் வீட்டில் மூஞ்ச பார்த்தா அப்படியே கருகன வாசம் அடிக்கும். அங்கே என்ன இருக்காது? எமோஷனல் கனெக்ஷனே இருக்காது. ஆனால் என்ன பேர்? கிறிஸ்தவங்க. ஞாயிற்றுக்கிழமானா பைபிளை தூக்கிட்டு வருவாங்க, என்ன இந்த வீட்டில் ஜெபம் சத்தம் கேட்குது. ஆனால் உறவுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருக்கும்னா எமோஷனலான ரைட் கனெக்ஷனையும் கர்த்தர் ஏற்படுத்துவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அந்த ரைட்டான சரியான எமோஷனல் கனெக்ஷன் இல்லாததுனால விரக்திய பிசாசு உண்டாக்கி வாழ்க்கையை சுவாரஸ்யமானதாக்காம ரொம்ப விரக்தியான நிலையில் வாழ்க. வெளியே சொல்ல முடியல, ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கர விரக்தியோட வாழ்கிறார்கள். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சிந்தையை கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு கிறிஸ்துவின் சிந்தையை எனக்குள்ள கொண்டு வரணும். கையை உயர்த்தி சொல்லுங்க, என்னுடைய சிந்தையை விட்டுட்டு ஆண்டவரே உம்முடைய சிந்தையை நான் என்ன பண்றேன் எனக்குள்ள கொண்டு. அதான் பவுல் சொல்றாரு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாம உங்க மனம் உங்க எண்ணங்கள் எப்படி மாறுதோ அப்படி உங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால என்ன நடக்குதா? மறுரூபம் உண்டாகுது பாருங்க. இந்த வசனத்தை தியானிக்க பாருங்க, ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கின பிறகு ஆதாமை ஆழ்ந்த நித்திரைக்குள்ள அனுப்பி அவன் விழா எலும்பில் எடுத்து யாரை உண்டாக்குனாராம்? மனுஷியை உண்டாக்குனாரு. ஏவாள்ன்ற பேரை ஆதாம் தானே வச்சான். மனுஷியை உண்டாக்கி கொண்டு வந்து கொடுத்த உடனே அந்த மனுஷியை பார்த்தோன்னே எமோஷனல் கனெக்ஷன் வருது பாருங்க. ஹலோ, புருஷன் மனைவியாக உட்காந்தீங்கன்னா நைட்டு போய் எமோஷனல் கனெக்ஷன் வரணும். நல்ல ஒரு அன்பான வார்த்தை. சில மனைவிலாம் சொல்லுவாங்க, ஒன்றும் பண்ண வேணாம் பாஸ்டர், ஒரு 2 அன்பான வார்த்தை வரமாட்டுது அவருக்கு வாயிலிருந்து. தோசை மட்டும் கரெக்டாக கேட்குறாரு, இட்லி கரெக்டாக கேட்பாரு, சட்னியை குறைய வச்சா அந்த சட்னி வைக்கலையா இந்த சட்னி வைக்க வேண்டியது தானே, அதெல்லாம் கேட்குறோம். ஆனால் 2 வார்த்தை அன்பா என்ன வரமாட்டுது? ஏன்னா கிறிஸ்துவின் சிந்தை இருந்தா எமோஷனலான காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை கரெக்ட் பண்றாரு. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்றாரு? எமோஷனலான காரியத்திலும் கர்த்தர் என்ன பண்றாரு? எத்தனை பேருக்கு எமோஷன் இருக்கு? உங்களெல்லாம் பார்த்தா எமோஷனே இல்லாத ஆள் மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஆதாம் கிட்ட கொண்டு ஆண்டவர் மனுஷியை விட்டார் பாருங்க. மனுஷியை விட்ட உடனே அங்க அவன் கவிதையா சொல்றான் பாருங்க. வாசிச்சிருக்கீங்களா அந்த கவிதையெல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை என்ன? காதல் கவிதை. மற்ற கவிதை தான் தெரியும். அவங்க விட்றான் பாருங்க, முதல் பொயட்டிக்கலாக ஒரு வார்த்தை வரான், என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பின் எலும்புமா இருக்க. என்ன மாதிரி டைலாக்? இந்த மாதிரி டைலாக் எப்படி வந்துச்சு? ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? மனுஷியை பார்த்தவன அந்த எமோஷனல் கனெக்ஷன் வந்தவன சொல்றான், என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமும். நான் நினைக்கிறேன் ஆதாம் அதான் கடைசியாக சொன்ன பொயட்டிக்கல் வேர்டு. அவர் சொன்ன என்ன ஒரு எமோஷனல் வார்த்தை, அதுதான் கடைசியாக இருந்திருக்கும் போல நினைக்கிறேன். நல்ல கவனிங்கள். ஒருத்தர் மீட் பண்ண பாருங்க, அவர் சொன்னார், விவாக வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஏன் கஷ்டப்படுறீங்க? இஷ்டப்பட்டு தானே கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், நான் அவளை சந்தித்த அந்த நாளை கொஞ்சம் சிந்தித்திருந்தேன்னா நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்க மாட்டேன். எப்படி வருது பாருங்க அவருக்கு உபத்திரத்தினுள்ள கவிதை வருது. அவளை சந்தித்த நாள்ல நான் சிந்தித்திருந்தால் இன்றைக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் நேரிட்டு இருக்காதுன்றார். புரிஞ்சா சரி. ஆனா அப்படி ஆடக்கூடாது. அது எமோஷனல் உறவே காலி பண்றதுக்கான வார்த்தை. ஆனா இந்த வசனத்தை தியானித்தா சரியான எண்ணங்களை கர்த்தர் கொடுப்பார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வாரு? சரியான எண்ணங்களை கொடுப்பார். நல்ல எப்பப்போ பொயட்டிக்கலா பேசணுமோ
அப்படியே வர்றன்னையாக பேசணும். திடீர்னு நல்ல குழம்பு வச்சு கொடுத்தாங்கன்னா புருஷன் கரெக்டாக பார்த்து கரெக்டாக ரைமிங்காக 2 வார்த்தை அப்ரிஷியேட் பண்ணணும். மனைவியை அப்படியே மெல்ட் ஆயிடணும். அப்பா இந்த மனுஷன் இந்த மாதிரி சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு. அப்படிப்பட்ட மாற்றங்கள் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவரிடத்தில் வந்தால் இந்த காரியத்தை, இந்த எமோஷ்னல்லையும் கர்த்தர் நம்மளை கரெக்ட் பண்ணுவார். கையை வைத்தி சொல்லுங்கள், கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சிலர்லாம் எமோஷ்னல் அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன் தான் கல்யாணம் பண்ணாங்களோ, ஏன் தான் இவங்களுக்கு ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையை கூட கர்த்தர் எமோஷ்னலான விதத்தில் கரெக்ட் பண்ணுறார். கையை வாழ்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் நாள்தோறும் தியானிக்கிறேன். கையை வாழ்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் என்ன பண்ணுறேன்? நாள்தோறும் தியானிச்சிங்கன்னா கிறிஸ்துவனுடைய சிந்தை வர்றது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த நல்ல எமோஷனலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்குள்ள உண்டாகிறாரு பாருங்க. அதான் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவனை நல்ல ஒரு எமோஷனலா, நல்ல சிந்தை உள்ளவனாய், நல்ல முற்போக்கான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு வர்றார். இப்படியெல்லாம் உங்க தியானம் கர்த்தருடைய வார்த்தை மேல இருந்துச்சுன்னா, இந்த தேவனுடைய வசனத்தினால உண்டாகிற இந்த தேவ வார்த்தையை தியானிக்க கிறிஸ்துவின் சிந்தை வருது. கிறிஸ்துவின் சிந்தை மாத்திரம் இல்லை, எமோஷ்னலாக கூட கர்த்தர் நம்மளை சரியான விதத்தில் சிந்திக்க வைக்கிறாரு. இது என்ன செய்யணும்னா, இப்போ பாருங்க 119ஆம் சங்கீதத்தில் அங்கே சொல்லியிருக்கிற 3 ஆசீர்வாதங்களை நம்ம கவனிக்கணும். இதுதான் ரொம்ப அஸ்திபாரம். இன்றைக்கு இந்த விதங்களில் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோமா? ஏதோ வசனத்தை படிக்கணும்னு படிக்கக்கூடாது, ஏதோ வசனத்தை கேட்கணும்னு கேட்கக்கூடாது. இது என்னுடைய தியானமாக மாறணும். ஆண்டவர் நாள்தோறும், ஆண்டவரே உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கணும். கையை வைத்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் நாள்தோறும் தியானிக்கிறேன். எப்படி மூச்சு விடுறதை நான் விட்டுக்கொண்டே இருக்கணும், அது போல என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய வசனம் என்னுடைய ஆழ் மனதுக்குள்ள சிந்திக்கக்கூடிய ஒன்றாக மாறிடணும். இந்த சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு வந்துருச்சுன்னா, இந்த கிறிஸ்துவின் சிந்தை நம்முடைய எமோஷனலான காரியங்களையும் கர்த்தர் கரெக்ட் பண்ணக்கூடிய தேவனா இருக்கிறார். எவ்வளவு அற்புதமான வேலை பாருங்க. அடுத்து சொல்றாரு, இந்த தேவனுடைய வசனம் நாள்தோறும் உங்க தியானமா இருக்கணும், அது மேல உங்க பிரியத்தை வைப்பீங்கன்னா, ஆண்டவர் இப்போ சொல்ற 3 ஆசீர்வாதம். இப்போ 98ஆம் வசனத்தை வாசிப்போமா? நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கினீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே. இந்த தேவனுடைய வசனம் உங்களுடைய தியானமா மாறும்னா, ஆண்டவர் கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, என்னுடைய சிந்தை உனக்கு வரும், என்னுடைய எமோஷனல் உனக்குள்ள நான் கொண்டு வரேன். கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் சத்துருக்களை காட்டிலும் உன்னை அதிக ஞானவானா மாத்திருவேன்றாரு. நல்லா கவனிங்கள். சத்துரு நமக்கு இருக்கா? சில சத்துருக்குன்னா வீட்டில் இருக்கிறவங்க திரும்பி பார்ப்பாங்க. என் வீட்டாரே எனக்கு சத்துரு. நான் சொல்ல பாஸ்டர் இயேசுநாதரே சொல்லியிருக்கிறாரு, அதனால எப்படி இதை நான் சொல்லாமல் இருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, உங்களுக்கு சத்துரு எல்லா விதத்திலும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இங்கே சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வசனத்தை தியானமாக நீ உன்னுடைய வாழ்க்கையில் வச்சிருப்பனா, அது உன்னுடைய எமோஷனலான காரியங்களுக்குள்ள வேலை செய்யணும்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சத்துருக்களை காட்டிலும் எப்படி இருப்ப? அதிக ஞானம் உள்ளவனா. கையை சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன்? சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனா. ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் உனக்கு என்ன இல்லை? போராட்டம் இல்லை. பிசாசோடும், அவனுடைய அதிகாரத்தோடும், அவனுடைய இருளோடும், இதில் தான் நமக்கு போராட்டம் இருக்கு பாருங்க. அப்போ இந்த போராட்டத்தில் நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் சத்துருவை காட்டில் அதிக ஞானம் உள்ளவனா இருக்கணும்னா, ஆண்டவர் சொல்ற, என்னுடைய சிந்தனை உனக்கு வரணும். என்னுடைய எமோஷனல் இம்பாக்ட் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வரணும்னா அதுக்கு எப்படி வரும்ன்றாரு? தேவனுடைய வசனத்தை நாள்தோறும் நான் தியானிக்கும் போது எனக்கு உண்டாகுது. அப்போ இது அதிக ஞானம் உள்ளவனா நான் என் சத்துருக்களை காட்டில் இருக்கணும்னா, பாருங்க, ஒவ்வொரு நாடுமே, நீங்கள் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு துறைன்னு பாருங்க, அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா, இன்னொரு நாட்டை காட்டிலும் நம்ம நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பையை வச்சுருப்பாங்க. ஸ்பையை ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை அதுக்குன்னு ஒரு ஏஜென்சியை வச்சுருப்பாங்க.
சில ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஏஜென்சி இந்த மாதிரி ஏன்னா நாட்டை வந்து பாதுகாக்கிறதுல ஸ்திரப்படுத்தி வைக்கிறதுக்கு அதுக்கு ஒவ்வொரு ஏஜென்சி இருப்பாங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு ஒரு சேட்டலைட் இருக்கும். அந்த சேட்டலைட் மூலமாக என்ன செய்வாங்கன்னா நம்முடைய நாட்டை சுற்றிலும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கான ஒரு வேலையை செய்கிறாங்க. இல்லைன்னா சில முக்கியமான ஆளுங்களுடைய ஃபோன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஏன் இதை செய்கிறாங்கன்னா இப்படி செய்கிறதின் மூலமாக நம்முடைய நாடு இன்னொரு சத்துருவின் நாட்டை காட்டிலும் இன்னொரு நாட்டை காட்டிலும் நம்முடைய நாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அட்வான்டேஜ் எடுப்பதுக்காக நிறைய காரியங்களை செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் கவனிங்க, இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, என் வசனத்தை நீ நாள்தோறும் தியானிச்சா உன்னுடைய வாழ்க்கையில் எழும்புகிற எப்பேற்பட்ட சத்துருவானாலும் அதை காட்டிலும் உன்னை மேன்மையாக ஞானவானாக கர்த்தர் வைப்பார். கையை உயர்த்தி எத்தனை பேர் நம்புறவங்க சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சத்துரு நம்மளை முட்டாளாக பார்க்குற மாதிரி தோணும், ஆனால் கர்த்தர் நம்மளை எப்படி மாற்றுவார்னா இந்த தேவனுடைய வசனம் என்னுடைய தியானமாக இருக்குமானால் எந்த சத்துரு என்னை முட்டாள் நினைக்கிறானோ அந்த சத்துருவுக்கு மேலாக கர்த்தர் என்னை தூக்கி நிறுத்த அவர் வல்லவரா. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சத்துருவுக்கு மேலாக என்னை ஞானவானாக மாற்றுகிற கர்த்தருடைய வல்லமை என் மேல் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அங்க பாருங்க, அதுல சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, எப்படி என்ன கர்த்தர் இப்படி ஞானம் உள்ளவனா கர்த்தர் மாத்துறார். 17ஆம் சங்கீதம் வாசிங்க. 17ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தையும் 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. 17ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு பாருங்க, எப்படி கர்த்தர் என்ன வந்து என் சத்துருக்களை காட்டிலும் ஞானவானா கர்த்தர் வைக்கிறார்ன்றத அவன் சொல்றது ரொம்ப அற்புதமா சொல்றான் பாருங்க. வாசிங்க. மனுஷனுடைய செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பார்வைகளுக்கு பாதைகளுக்கு விளக்கமாய் என்னை காத்துக்கொள்கிறேன். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் சொல்றான் பாருங்க. என்னை எப்படி அதிக ஞானமான ஆக்குறேன்னா அங்க சொல்றாரு, நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விரோதமாக என்னை காத்துக்கொள். அப்படின்னா என்ன சொல்றாரு, என் வாயிலிருந்து வர வார்த்தை ஞானமானதா இருக்கிறனால அதை மேற்கொள்ளுது. நல்லா கவனிங்கள், தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற நாள்தோறும் இந்த வசனம் என்னுடைய தியானமா இருக்கும்னா அந்த மனுஷனுடைய வாயிலிருந்து ஞானம் உள்ள வார்த்தை வரும். சிலருக்கு நம்ம வாயின் வார்த்தையே தானே வேணே. சிலர் சொல்லுவாங்க, பத்தியும் வாயை மாத்திரம் வச்சு சும்மா இருந்தேன்னா நீ நல்லா இருந்திருப்பேன்னுவாங்க. சொல்றாங்களா? இவங்களுக்கு வேற எங்கேயும் வேணாம் இல்லை, அவங்க வாயே அவங்களுக்கு வேணாம். ஊரில் ஒரு பழமொழி இருப்பாருங்க, தவளை. ஆமாம், நம்மளும் நம்ம நிறைய நேரம் நம்ம வாயால் தான் கேடுறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்றாரு, என் உதட்டிலிருந்து என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன பண்ணுதுன்னா என் சத்துருக்களை காட்டிலும் என்ன அதிக ஞானம் உள்ளவனா நான் வலுவி போகாதபடிக்கு நான் விழுந்து போகாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை நீர் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குறீர், அவ்வளோ ஞானம் உள்ளதாக மாட்டி. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதை போல என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னை அதிக ஞானம் உள்ளவனா, என் சத்துருக்களை காட்டிலும் என்னை அதிக ஞானம் உள்ளவன். நல்ல கையை உயர்த்தி சொல்லணும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்ற இந்த காரியம், நிறைய நேரம் நம்முடைய சத்துரு ரொம்ப ஞானமான போல இருக்கிறான், நம்ம ரொம்ப முட்டாள் போல இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என்னுடைய வசனத்தை தியானிக்கிற நீயோ சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் நம்மளை மாட்டுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என் சத்துருக்களை காட்டிலும் என்னவா மாறுற அதிக ஞானம் உள்ளவனா கர்த்தர் நம்மளை மாத்துறாரு பாருங்க. இதுக்கு சிறப்பான உதாரணம் நீங்க கவனிச்சீங்கன்னா 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்தில் எலிஷாவை குறித்து இந்த சீரியன் ராஜா பாருங்க, அவன் என்ன செய்கிறான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்றதுக்கு நிறைய திட்டம் போடுறான். சமாரியாவில் இருக்கிற ஜனங்களை வந்து அவங்கள சிறைப்பிடிப்பதுக்கு அவங்களுக்கு எதிராக காரியங்களை செய்வதுக்கு அங்கே இருக்கிற ராஜா உட்காந்து திட்டம் போடுறான் பாருங்க. திட்டம் போட்டு இவர்களை சிறைப்பிடிக்க வரணும்னு நினைக்கும் போது அங்க இருக்கிற தீர்க்கதரிசியாக எலிஷா என்ன சொல்றான், அங்க அந்த இஸ்ரவேல் ராஜாவுக்கு சொல்றான், இந்த இடத்துக்கு போகாத, இங்க உன்னை சத்ரு தாக்குவதற்காக அவன் அங்கே திட்டம் போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் இந்த தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கேட்டது நிமித்தமா இஸ்ரவேல் ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் காப்பாற்றப்படுகிறாங்க. ஒரு முறை இல்லை,
4-5 தடவை அவங்க காக்கப்படுறதுனால இந்த எதிரியின் ராஜா அவனுக்கு ஒரே பெரிய குழப்பம் வந்துருச்சு. அவனுக்கு குழப்பமும் சந்தேகமும் வந்துச்சு. என்ன சந்தேகம்? நம்ம பாளையத்தில் இருக்கிற எவனா ஒருத்தன் ஸ்பை மாதிரி நம்ம இங்கே போகிற திட்டத்தெல்லாம் போய் சொல்லிடுறானா? அப்போ அவங்களுக்குள்ள இருந்த ஒருத்தன் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, நம்மக்கிட்ட யாரும் ஸ்பை இல்லை, அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அந்த மனுஷனுடைய வாயில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். எத்தனை பேர் அப்படி மாறணும்னு விரும்புறீங்க? ஆண்டவரே, அதுதான் தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் எப்படி சத்துருக்களை காட்டிலும் ஞானவானா மாறினா என் வாயிலிருந்து நீர் கொண்டு வந்த வார்த்தை. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன சத்துரு இருக்கிறான், என்ன சத்துரு பின்னாடி இருக்கிறான், முன்னாடி இருக்கிறான், எப்போ எழும்புவான், எப்போ வருவான், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த தேவ வசனத்தை தியானிக்க தியானிக்க உன்னை மாத்திரம் கர்த்தர் செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களை காட்டிலும் என்னை அதிக ஞானவானாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே என்ன நீர் என்ன பண்ணுகிறீர், என் சத்துருக்களை காட்டிலும் நீர் என்ன வாக்குறீர்? என்ன? எத்தனை பேர் இதை இப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் வேலை செய்கிற இடத்துல, நான் போகிற எல்லா இடத்திலும் எல்லா சத்துருக்கின் கிரியைகளை காட்டிலும் நான் அதிக ஞானம் உள்ளவனாய் இருப்பதுக்கு என் வாயில் என்ன வைக்கிறார்னா கர்த்தரை குறித்த வார்த்தைகள், அவரை குறித்த சிந்தனைகள், அவரை குறித்த எமோஷனலான காரியங்கள். சில நேரம் பாருங்க, நம்ம எமோஷனல கூட சத்துரு ஜெயிப்பதுக்கான எமோஷனலா மாறிடுது. நம்மளை ரொம்ப எமோஷனல் ஆக்கி எமோஷனல் பிரேக் டவுன்றாங்க பாருங்க. அதெல்லாம் பிசாசு நம்மகிட்ட நல்லா தந்திரமா பண்றாங்க. அவனுக்கு தெரியும் இவங்களை எமோஷனலா எழுப்பி உடைக்கிறதுக்கு என்ன வழி. வேலையில் எமோஷனல் ஆக்குறான், குடும்பத்தில் எமோஷனல் ஆக்குறான், பழகிற நண்பர்கள் மத்தியில் எமோஷனல் ஆக்குறான். நமக்கு அந்த எமோஷனலை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தி நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு பிசாசு எல்லா வேலையும் செய்கிறான். ஆண்டவர் சொல்கிற உன் எமோஷனலையும் சரி, உன் சிந்தனையிலும் சரி, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை உன்னுடைய சத்துருக்களை காட்டிலும் உன்னை ஞானவானாய் காட்டும். கையை உயர்த்தி எத்தனை பேர் அதை விரும்புகிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சத்துருக்களை காட்டிலும் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்னை அதிக ஞானமுள்ள கர்த்தர் மாற்றுகிறார். சொல்லுங்க, வாயத்திலிருந்து கர்த்தர் என்னவா மாற்றுகிறார்? அதிக ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் என்னை. எலிஷாவோட இருந்த அதே தேவன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோடையும் கூட இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, அந்த தேவன் என்னோட கூட இருக்க, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் கர்த்தர் அவர் வாசம் பண்றார். அவன் சொல்றான், நீர் உன் படுக்க அறையில கூட நீர் என்ன குசு குசுன்னு பேசினா கூட அவன் கிளீனாக சொல்லிடுவான். என்ன மாதிரி ஒரு பாருங்க ஒரு ஆசீர்வாதம். யாருடைய படுக்கை அறையில் பேசுறதை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஆனால் என்ன சொல்கிறேன், சத்ரு நமக்கு எதிராக திட்டமிடுறான் பாருங்க, நம்முடைய வளர்ச்சியை கெடுக்க, நம்முடைய முன்னேற்றத்தை கெடுக்க, நமக்கு வர வேண்டிய நன்மையை தந்திரமாக நம்ம கூடவே இருந்துக்கிட்டு தந்திரமாக தடுக்கிறான் பாருங்க. அவனை காட்டிலும் அதிக ஞானவானா கர்த்தர் என்னை மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, அதிக ஞானவானா கர்த்தர் என்ன பண்றார்? நம்மளை மாத்துறாரு பாருங்க. இந்த ஒரு ஆசீர்வாதம் எப்போ வருதுன்னா, எப்படி வருதுன்னா 97ஆம் சங்கீதம் சொல்லி, ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் நான் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். ஆகவே நாள்தோறும் உம்முடைய வசனத்தை நான் என்ன பண்றேன்? தியானிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் என்ன செய்கிறேன்? இந்த நாட்களில் அதான் செய்கிறோம் பாருங்க. இந்த ஜெப நாட்களில் அதான் செய்கிறேன். சபைக்கு வரும்போது அதான் செய்கிறோம் பாருங்க. நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கும் போது அதான் செய்றீங்க. அதை செய்ய செய்ய உங்க எண்ணங்கள் மாறுது. உங்களுடைய என்ன எமோஷனலா ஆண்டவர் கரெக்ட் ஆக்குறாரு. சரியான விதத்தில் உங்களை எமோஷனலான விதத்தில் கர்த்தர் பயன்படுத்துறாரு. இதெல்லாம் செய்ய செய்ய ஒரு ஆசீர்வாதம் நடந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, எத்தனை சத்துரு உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அத்தனை சத்துருவுக்கு மேலாக கர்த்தர் உங்களை ஞானவான் ஆக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை சத்துரு எனக்கு எழும்பினாலும் இருப்பாங்க. ஆண்டவரே நீ சொன்னீரே, உனக்கு விரோதமாய் ஆயுதங்கள் எழும்பும் உருவாகும், ஆனால் எழும்புகிற உருவாகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஒன்றும் வாய்க்காம. ஏன் வாய்க்காம போகுதுன்னா, என் வாயில கர்த்தர் தம்முடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். என்னுடைய எண்ணங்களை மாத்துறாரு, என் சிந்தனைகளை மாத்துறதுனால இப்ப நான் என்ன பண்றேன்னா, அம்புகள் எரியப்படுது. அந்த அம்பு என்கிட்ட வரும்போது அது பவர்லெஸ்ஸா மாறுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, அது என்னவா மாறுது? வேகமா வருது. ஆனா என்கிட்ட வந்த உடனே அதனுடைய வீரியத்தை இழந்து போக பண்ணுகிற கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய ஞானம் என்ன சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானமான ஆக்குதான்.
எவ்வளோ அற்புதமான வேலையை ஆண்டவர் செய்கிறாரு பாருங்க. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு என்ன, மாம்சத்தில் எழும்புகிற சத்ரு, சில நேரம் பிசாசு என்ன பல விதத்தில் சத்ருவா நமக்கு எழும்புறான் பாருங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே சொல்கிறார் பாருங்க, எப்படி சத்ருவினுடைய வழிகளெல்லாம் நம்ம தப்புறது கர்த்தர் சொல்கிற வழி பாருங்க. 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ நல்ல என்ன சொல்றான் பாருங்க, வாயினால கெடுறான், ஆனா நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். அறிவினால், இந்த அறிவு என்ன அறிவு? தேவ வசனத்தினால உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவு. தேவனுடைய வசனத்தை நாள்தோறும் தியானிக்கிறோம் பாருங்க. இந்த வசனம் எந்த மனுஷனுக்கும் தெரியாத ஒண்ண எனக்கு கர்த்தர் தெரியப்படுத்துறாரு. என்னை சுற்றி ஒரு 10 பேர் திட்டம் போடலாம், எனக்கு எப்படி நன்மையை தடுக்கலாம், எப்படி இவனை காலி பண்ணலாம், எப்படி இவனை வளர விடாமல் 10 பேர் திட்டம் போது எனக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த 10 பேருடைய திட்டங்களெல்லாம் அதமாக்கக்கூடிய விதத்தில் வெளிப்பாட்டின் அறிவு தேவ வசனத்தினால் உண்டாகும் போது என்ன அந்த இடத்துல வெக்கப்படாமல் தலை நிமிர பண்ணுகிற கர்த்தர் என் கூட இருக்க. கையை உயர்த்தி எத்தனை பேர் அதை அனுபவிக்கணும்னு விரும்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக சத்துரு என்ன சதி திட்டம் போடுறான் எனக்கு தெரியாது, ஆனால் உன்னை மாத்திரம் நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். சொல்லுங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே அந்த நீதிமானா நான் இருக்க விரும்புறேன். எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீதிமானோ எதனால் தப்பி வைக்கப்படுகிறான்? அறிவினால தப்பி வைக்கப்படுறான். அந்த அறிவு எதனால வருது? தேவ வசனத்தினால உண்டாகிற வெளிப்பாட்டின் அறிவு, ரெவலேஷன் நாலேஜ். உலகத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு மாத்திரம்தான் இந்த வெளிப்பாட்டின் அறிவு கிடைக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்திலே கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் என்ன கிடைக்குது? நல்லா சொல்லுங்க, என்னங்க அறிவு கிடைக்குது? நிறைய பேருக்கு புக்குனால உண்டாகிற புக் அறிவு நிறைய வரும், படிப்புனால உண்டாகிற அறிவுலாம் வரும். ஆனால் இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது எந்த மனுஷனுக்கும் புலன்படாத காரியத்தெல்லாம் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிற ஞானம். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றவங்க? நல்ல கையை உயர்த்தி ஆண்டவருக்கு வாயை திறந்து நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எந்த மனுஷனுக்கும் புலன்படாததெல்லாம் எனக்கு நீர் புலன்பட வைப்பீர். கேட்பான், எப்படிப்பா உனக்கு மட்டும் தெரியுது? அப்போ சொல்லணும், எனக்கு என் மேல் கண்ணை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி என்னை வழி காட்டுகிற ஒரு தேவன் எனக்கு என்ன கொடுக்கிறாரு? வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்கிறாரு. அந்த அறிவு வரும்போது நான் தப்பிக்கிறேன். என்ன சிக்கலுக்குள்ள மாட்டணும்னு நினைக்கும் போது அந்த சிக்கல்ல மாட்டாம ஆண்டவர் என்ன விடுவிக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? எல்லா தீமைக்கும் விலக்கி என்ன காக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கையை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இது வரைக்கும் என்ன எல்லா தீமைக்கும் விலக்கி இயேசுவே நீர் காப்பாற்றி இருக்கிறீர், இனிமேல நீர் என்ன செய்வீர்? என்ன நிச்சயமா காப்பாற்றுவார். அதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய வசனத்தை இந்த ஜெபத்தில் கூட பாருங்க, வசனத்தை சொல்லி தியானிக்கிறோம், ஜெபம் பண்றோம். ஏன்னா இந்த வசனம் தான் நான் தப்பித்து கொள்ற வழியை எனக்கு காட்டுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் தப்பித்து கொள்ற வழியை எனக்கு காட்டுற வெளிப்பாட்டின் அறிவை ஆண்டவர் எனக்கு உண்டாக்குறாரு. இப்போ பாருங்க, மனுஷன் இப்படி போடுற தந்திரமான சூழ்ச்சிகள்லாம் இப்படி ஆண்டவர் நமக்கு என்ன தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவை, என்ன ஒரு வெளிப்பாட்டின் அறிவை கொடுக்குறாரு. இப்போ பிசாசு நமக்கு எதிராக செயல்படுகிற சக்திக்கு எதிராக நம்ம வெளியே வர்றதுக்கு, அதை மேற்கொண்டு அதன் மேலாக நம்ம இருப்பதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அங்கே பாருங்க, இதே சங்கீதத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆண்டவர் இயேசுவை, நீங்கள் லூக்காஸ் 4ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, இயேசுவை சோதிக்க பிசாசு வந்தான். இயேசுவையே சோதிச்சிருப்பானா உங்களையும் சோதிப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா அது நான் குசுன்னு சொல்றீங்க, நல்லா சொல்லுங்க. இயேசுவே சோதிச்சானா நம்மளெல்லாம் விட்டு வைக்க மாட்டான்னு சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து நம்மள என்ன பண்ண மாட்டான்? நீங்க சொல்லுங்க, வரட்டும் அவனையே வாழை சுத்திட்டு திரும்பி போகக்கூடிய அறிவை கர்த்தர் எனக்கு தேவ வசனத்தினால கர்த்தர் என்ன பண்றாரு? எனக்குள்ள உண்டு பண்றாரு. பாருங்க, இயேசுநாதரை வந்து சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? லூக்கா நமக்கு தெரியுமே 4ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லி சோதிக்கிறான்? கல் என்ன பண்ணும்? அப்பமாக்கி சாப்பிடும்ன்றான். பாருங்க, இயேசுநாதர் அவனுக்கு எங்கிருந்து பதில் கொடுத்தார்னா, எழுதப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பதில் கொடுத்ததுனால அவனால் திருப்பி அதுக்கு கவுண்டர் பண்ண முடியல.
நல்ல கவனிங்கள். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் என்னுடைய தியானமாய் வைத்து அதை என்னுடைய சிந்தனையாக, அது என்னுடைய எமோஷனல் அளவுக்கு என்னை அது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தேவனுடைய வார்த்தையா இருக்கும்னா, பிசாசு சோதிக்க வரும்போது எழுதப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தையை நான் சொன்னா அவனால திருப்பி அதுக்கு பதில் சொல்லவே முடியாது. இயேசு நான் சொல்றாரு பாருங்க, என்ன கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, எழுதப்பட்டிருக்கே, எழுதியிருக்கே, மனுஷன் வெறும் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொன்ன பிறகு அதுக்கு ஏதாவது கவுண்டர் கொடுத்தானா பாருங்க. கவுண்டர் கொடுத்தான அவனால கவுண்டர் கொடுக்க முடியாதனால வேற ஒரு டாபிக் போயிட்டான். சில நேரம் வாழ்க்கையில் கூட பார்க்கலாம் பாருங்க, குடும்பத்தில் கூட பார்க்கலாம். சில ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க, அந்த தப்பு செஞ்சா என்ன தப்பு பண்ணிருக்குன்னு கேட்டால் டக்குன்னு ஜம்ப் பண்ணி வேற ஒரு டாபிக் போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதான் பிசாசு பண்றது. பிசாசு பாருங்க, எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம வாயை திறந்து சொல்லும் போது அவனுக்கு தெரியும் இதுக்கு நம்ம பதிலே கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த வசனத்தை ஜெயிக்க என்கிட்ட என்ன இல்லை, சக்தி இல்லைன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் இந்த வல்லமையான வார்த்தையை என் வாயில வச்சிருக்கிறார். சொல்லுங்க, வாயை திறந்து, ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்க வச்சு, இந்த தியானிக்கிற வசனத்தை கொண்டு வந்து கர்த்தர் எங்க வச்சிருக்கிறாரு, என்னுடைய வாயில வச்சு. அதை நான் சொல்லும் போது, எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை நான் எடுத்து சொல்லும் போது பிசாசு வாழை சுட்டிட்டு போயிடுவான். அவங்க நம்மகிட்ட அவனுக்கு தெரியும் அவனுக்கு என்ன ஆகாது, பாச்சா பழிக்காது. பாருங்க, ஒவ்வொரு முறையும் 3 சோதனையிலும் இயேசுநாதர் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொன்ன போது அவனால கவுண்டர் கொடுக்க முடியாம அவன் தன்னுடைய வேலையை நிறுத்தி இயேசுவை தொந்தரவு செய்து விட்டு போனான். இன்னைக்கு நான் சொல்றேன், அதே ஆண்டவர், அதே வல்லமையான கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு கூட அவர் சத்துரு இப்படியெல்லாம் சோதனைகளை கொண்டு வரும்போது, இப்படிலாம் நம்மளை சோதிக்க வரும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவரே என் சத்துருக்களை காட்டிலும் என்னை அதிக ஞானவானாய் கர்த்தர் மாற்றி. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன வாக்குறாரு, சத்துருக்களை காட்டிலும். உங்க சத்துருவை பார்த்து பயப்படாதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க சத்துருவை பார்த்து என்ன பண்ணாதீங்க. கையை உயர்த்தி ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே என் சத்துருவை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு எனக்கு சொல்லி கொடுக்கிறீர், என் சத்துருக்களை காட்டிலும் என்ன என்னவா மாத்துறாராம், அதிக. பிசாசு பாருங்க சோதிக்க வருவான், எமோஷனலா சோதிப்பான். என்ன பயம் காட்டுவான் தெரியுமா? சில நேரம் சரீரத்தில் பலவீனம் வந்தோடனே, வியாதி வந்தோடனே அந்த வியாதியை நமக்கு காட்டி நம்மளை பயம்புறுத்தி நம்ம வாயில கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாதபடிக்கு அந்த வியாதியும் அந்த பலவீனத்தையும் பெருசா காட்டுவான். நான் சொல்லணும், எனக்கு ஒரு வார்த்தை எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்றீங்க, அவருடைய தழும்புகளால் நான் என்னவானேன், சுகமானேன். பிசாசு சொல்றான், நீ வியாதியில இருக்கிறியே, நீ பலவீனத்தில் இருக்கிறியே, இந்த பிரச்சனை நீங்களையே, இந்த பிரச்சனை தீரலையே. சொல்லணும், சத்துருவே உன்னை காட்டில என்ன கர்த்தர் அதிக ஞானவானா வச்சிருக்கிறாரு. அவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஞானம் என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நான் சுகம் ஆனேன். நான் சாப்பிட்ற அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஆசீர்வதித்திருக்கிறார். வியாதியை என்னை விட்டு என்ன பண்ணுகிறாரு, அப்புறப்படுத்துகிறார். கையை வைத்து சொல்லுங்க, வியாதியை என்னை விட்டு என்ன பண்ணுகிறாரு ஆண்டவர். இப்படி எழுதப்பட்ட வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க ஜெயிக்கும் போது நான் சொல்றேன், சத்துரு வெக்கப்பட்டு போவான். சத்துரு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு நம்மளை காட்டில் அதிக ஞானமான ஆகிறதுக்கான சில காரியங்களை நம்ம சரி பண்ணோம். பாருங்க, 2 கொரிந்தியர்ல நீங்க கவனிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. மன்னிக்கப்படாத ஸ்பாபம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசு கிரியேசு அதுக்கு ஒன்று போதுன்றாரு. யாரையாவது மன்னிக்காம இருக்கிற ஒரு ஸ்பாபம் நம்ம உள்ளத்துக்குள்ள இன்னைக்கு இருக்கா? அது இருந்தா பிசாசுக்கு டோரை நான் திறந்து விடுறேன். அவன் என்ன காட்டிலும் ஞானவானா எனக்கு செயல்பட்டு என்ன அவன் சப்ரஸ் பண்றதுக்கு நான் வெளியே திறந்து விடுறேன். பாருங்க, ரொம்ப அற்புதமா வாசிப்போம். 10ஆம் வசனம் வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்றேன் பாருங்க. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்களுக்கு உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானால நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்களை அவனுடைய தந்திரம் நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்றாரு. என்ன சொல்றாரு? நான் மன்னிக்காத ஸ்பாபம் என்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசு வந்து என்ன, ஆண்டவர் சொல்றாரு, நீ என் வசனத்தை தியானிக்கிறதுனால
ஏன் சிந்தனை உனக்கு வருது, என்னுடைய எமோஷனல் எப்படி வேலை செய்தோ அதே மாதிரி உன்னுடைய எமோஷனலை ஸ்ட்ராங் ஆக்குறேன், நல்ல விதத்தில் செயல்பட வைக்கிறேன். அப்படி செயல்படும் போது நான் யாரையும் மன்னிக்காம இருக்கவே மாட்டேன். ஏன் நான் கிறிஸ்துவின் நிமித்தம் எல்லாரையும் மன்னிக்கிறேன்னா, அந்த மன்னிக்காத ஒரு ஸ்வாபத்தை வச்சு பிசாசு என்ன செய்யறானா, என்ன காட்டில் அவன் ஞானம் உள்ளவனா செயல்படுறதுக்கு நான் இடம் கொடுத்துட்றேன். நல்லா நீங்கள் அததான் பவுல் சொல்றாரு, பிசாசினால் என்னவாகாதீங்க, மோசம் போக. அவனுடைய தந்திர சூழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. இன்னைக்கு நம்முடைய மனசுக்குள்ள, நம்முடைய உள்ளத்துக்குள்ள யாராவது மன்னிக்காத ஒரு சுபாவம் இருக்கும்னா, யாரையாவது அவங்க உங்களுக்கு கெடுதி செய்தது நிமித்தமா, நீங்க பல நன்மைகள் செய்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு அவங்க பல கெடுதி செய்தது நிமித்தமா அது உங்க உள்ளத்துக்குள்ள ஒரு வருத்தத்தையும் கவலையும் மன்னிக்க முடியாத ஒரு கடின தன்மையை உண்டாக்கி இருக்கோம்னா, நான் சொல்கிறேன், அது ஒன்று போதும் பிசாசுக்கு உங்களுக்குள்ள வந்து உங்களை காட்டியும் அவன் ஞானமானா செயல்படுறதுக்கு நானே திறந்து விடுறேன். ஆண்டவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி சொல்கிறாரு பாருங்க. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ சத்துருக்களை காட்டிலும் எப்படி இருப்ப, ஞானவானா இருப்ப. சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன், சத்துருக்களை காட்டிலும். சத்துருவை காட்டிலும் ஞானவானா இருப்பானா? கர்த்தர் சொல்றார், பிசாசு தந்திரமானவன். கர்த்தர் சொல்ற, பிசாசு எப்படிப்பட்டவன், தந்திரமானவன், தந்திர சூழ்ச்சிகளை உண்டாக்குறவன், எப்படியெல்லாம் உள்ள நுழையணும்னு பார்க்கறான். சில நேரம் நம்ம எமோஷனல்ல வந்து பிசாசு சொல்லுவான், அவனெல்லாம் நீ மன்னிக்கவே மன்னிக்காது, நீ மனுஷனா இருந்தீங்கன்னா அவனெல்லாம் மன்னிக்கவே கூடாதுன்னுவான். உனக்கு சூடு சொரணன்னு சொல்றானா சிலருக்கு. உனக்கு சூடு சொரணன் தான் என்ன பண்ணாத, அவங்ககிட்டலாம் பேசவே பேசாத. நம்ம சொல்லணும், சூடு சொரணெல்லாம் என்னைக்கோ போயிடுச்சு, எனக்கு வசனம் தான் எனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த வசனம் எனக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால எத்தனை பேர் எனக்கு தீமை செஞ்சாலும் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நான் அவர்கள் எல்லாரையும் மன்னிக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் என்ன பண்ணுறேன், அவர்களை. இது எவ்வளோ பெரிய தேர்ச்சியான ஒரு நிலை தெரியுமா கிறிஸ்தவ வாழ்க்கையில். இந்த அனுபவம் எப்போ வரும்னா, இந்த வசனம் உங்கள் தியானமாய் மாறி, இந்த வசனத்தை தியானிக்கிறவர்களுக்கு தேவ சிந்தை உண்டாகுது. தேவனுள்ள மனசுக்குள்ள, அவருடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க அந்த எமோஷன் எப்படி வேலை செய்தோம், அது போல நம்முடைய எமோஷனை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. இப்படி ஸ்ட்ராங் ஆகும்போது நான் சொல்கிறேன், நான் யாரையும் மன்னிக்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு வாஞ்சை, எனக்கு ஒரு ஆசை, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறணும். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ உன் சத்துருக்களை காட்டிலும் என்னவா இருப்பாய், அதிக ஞானம். கையை வயத்து எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறவங்க சொல்லுங்க, என் சத்துருக்களை காட்டிலாம் எப்படி இருப்பேன். நல்லா சத்தமாக சொல்லுங்க, என் சத்துருக்களை காட்டிலாம் எப்படி இருப்பேன். நல்லா சொல்லுவோம், என் சத்துருக்களை காட்டிலாம் எப்படி இருப்பேன், அதிக ஞானம் உள்ளவனா இருப்பாங்க. இப்படி இருக்கும் போது, இப்படி நான் மன்னித்து இருக்கக்கூடிய ஒரு மனுஷனா இருக்கும்போது, 89ஆம் சங்கீதத்தில் பாருங்க, 22ஆம் சொல்றாரு என்ன நடக்குது. இப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு 89ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க, என்ன சொல்றாரு, சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நல்லா கவனிங்க, இப்படி மன்னிக்கிற சுபாவம் இருக்கும்னா சத்துரு அவனை நெருக்க முடியாது. தந்திர சூழ்ச்சி உள்ள பிசாசு உங்களை நெருக்கவே முடியாது. நீங்க எப்படி இருப்பீங்கன்னா, எப்பொழுதும் உங்க சத்துருவை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர்களா. கையை வைத்து சொல்லுங்க, நான் எப்படி இருப்பேன், என் சத்துருக்களை காட்டிலும். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை, நான் எப்படி இருப்பேன், என் சத்துருக்களை காட்டிலும். நல்ல சத்தமா சொல்லுங்க, எப்படி இருப்பேன் நானு. சத்துரு வேலை செய்யும் போது நம்ம வந்து யோசிக்கணும், ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரே, அவனை காட்டிலும் என்ன அதிக ஞானவானாக கர்த்தர் வைப்பாருன்னு சொல்லியிருக்கான். அவன்கிட்ட நான் வெக்கப்பட மாட்டேன், அவன் என்னை மேற்கொள்ள முடியாது, அவனுக்கு மேலாக கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, அவனுக்கு மேலாக, பிசாசுடைய எல்லா தந்திர சூழ்ச்சிக்கு மேலாக கர்த்தர் தூக்கி நம்மளை வச்சிருக்கிறாரு. எதிலும் நான் விழ கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டேன். கையை வைத்து சொல்லுங்க, எதிலும் நான் விழுந்து போ கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, இடம் கொடுக்க மாட்டேன். இப்போ 119ஆம் சங்கீதம் வாங்க. 119ஆம் சங்கீதம் 2வது ஆசீர்வாதத்தை சொல்றார். தேவனுடைய வசனத்தை இப்படி தியானிக்கிறவர்களுக்கு ஆண்டவன் சொல்றாரு, என் வசனத்தை தியானிக்க தியானிக்க என்னுடைய யோசனைகள் உனக்கு வருது, என் வார்த்தையை தியானிக்க தியானிக்க என்னுடைய சிந்தனை உனக்கு வருது, என்னுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க என்னுடைய எமோஷனை உனக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறேன். இப்படியெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதுனால அவருடைய சிந்தனை, அவருடைய எண்ணங்கள், அவருடைய எமோஷனலை, உணர்ச்சியெல்லாம் கொண்டு வந்து கர்த்தர் நமக்குள்ளே வைக்கும்போது
ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சத்துருக்களை காட்டில் நீ எப்படி இருப்ப? அதிக ஞானவானா இருப்ப. 99ஆம் வசனம் வாசிப்போமா எல்லாரும்? உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதிக்கிறவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருப்பேன். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை தியானிக்கிறனா எப்படி இருப்பேன்னா, ஆண்டவர் சொல்றாரு எல்லார காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவனாய் இருப்பியா. உனக்கு போதிக்கிற சகல காரியங்களை காட்டிலும் என்ன சொல்றாரு? பெட்டர் என்லைட்மெண்ட் வரும். சிறப்பான ஒரு வெளிச்சம், ஒரு அற்புதமான விதத்தில் கர்த்தர் நம்மளை பிரகாசம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவாராம். எவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்க. இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர், எப்படி காரியங்களை செய்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டேன்னா, நான் என்னை போதிக்கிறவர்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாக இருப்பேங்க. நல்லா கவனிங்க, இன்னைக்கு கர்த்தர் இந்த இடத்துல உங்களுக்கு போதிக்கிறாரா? போதிக்கிறத கேட்குறீங்களா? கேட்கும்போது உங்களை எப்படி மாற்றுவார்னா, உங்களை ஒவ்வொரு நாளும் பெட்டர் ஆக்கிட்டே இருப்பார். கையை வச்சு உங்களை என்ன வாக்குவார்? நான் கேட்டுட்டு போய் நான் கீழே போக மாட்டேன், கேட்குறேன்னா என்னை கொஞ்சம் மேலாக கர்த்தர் கொண்டு வருவார். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்? கேட்டுட்டு இன்னும் மோசமான நிலைக்கு போகிறவன் இல்லை நான். தேவனுடைய வசனத்தை தியானிச்சுட்டு தேவனுடைய போதனைகளை கேட்டுட்டு ஏன்னா இன்னும் கொஞ்சம் மோசமான ஆக்கிறதுக்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டாரு. நான் போகிற இடத்துலாம் என்ன பெட்டர் ஆக்குற வேலையை கர்த்தர் செய்வார். கையை சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்வார்? என்ன போகிற இடத்துலாம் பெட்டர் ஆக்குவார். நிறைய கேள்விகளை கேட்டு கேட்டு இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க கேள்விகளை கேட்டு கேட்டு நான் பெட்டர் ஆகிறேன். இயேசுநாதரை குறித்து சொல்லியிருக்க பாருங்க. லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, இயேசுநாதர் 12 வயது இருக்கும்போது தேவாலயத்துக்குள்ள போய் உட்கார்றாராம். 12 வயது இருக்கும்போது அவர் தேவாலயத்துக்கு போறார். அங்க போய் உட்கார்ந்து வேத பாரியர்கள் போதிக்கிறதா கேட்கிறாராம். கேட்ட அவரு அந்த ஞானம் அவருக்கு உள்ள கர்த்தர் அவருக்கு கொடுத்ததுனால அங்க உட்கார்ந்து கேள்விகளை கேட்கிறாரு. கேள்வி கேட்ட போது அநேகர் அவர் கேட்ட கேள்வியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். இவ்வளவு ஞானம் இவனுக்கு எங்க இருந்து வந்தது? நல்லா கவனிங்கள், இந்த தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க நமக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர்களா கர்த்தர் நம்மளை மாற்றுவாரா. பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொன்ன ஒரு காரியத்தை கேட்டபோது ஆச்சரியமா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டியில், அரசாங்க கமிட்டியில் அவர் இருந்தாராம். அப்போது அந்த கமிட்டியில் சில டிசிஷன், நாட்டுக்கான சில டிசிஷன் எடுக்கும்போது அவர் அங்கே இருக்கக்கூடிய அந்த பேனலில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர் சொல்கிற ஐடியா யாருமே அந்த பேனலில் இருக்கிற யாருமே யோசிக்காத ஒரு ஐடியாவாக இருந்துச்சான். அப்போது அவர் கூட ரொம்ப கொலிக்கா அவருடைய க்ளோஸாக இருந்தவர் அவரை பார்த்து அவர் ஐடியா கொடுத்து முடிச்சு அவர் தட்டி கேட்டாராம், ஏய் நீ எங்கேயா தனியாக வெளியே எங்கன்னா போய் படிக்கிறியா? என் கூட தான் இருக்கிற, நம்ம தானே வேலை செய்கிறேன், எனக்கு தெரியாமல் ஏதாவது தனியாக எங்கேயாவது வெளிநாட்டில் ஆன்லைனில் நீ எம்பிஏ ஏதாவது பண்ணுறியான்னு கேட்டாராம். அப்போ இவர் சொன்னாரா, நான் ஆன்லைனில் எம்பிஏவும் பண்ணல, எதையும் பண்ணலை. ஞாயிற்றுக்கிழமான ஒரு சர்ச்சுக்கு போவேன், என் சர்ச்சுக்கு. அங்கே போனால் இந்த வேத பைபிள்லேருந்து எங்கள் பாஸ்டர் எடுத்து போதிக்கிற வசனம் என்னை அதிக ஞானவானாய் மாற்றுக்குது. இந்த ஐடியாலாம் அங்கேருந்து தான் வருதுன்னு சொன்னாராம். நான் கேட்குறேன், இங்கே ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து வசனத்தை கேட்டு போகிறீங்களே, வேலைக்கு போனால் அதிகமான ஐடியா வருதா? இருக்கிற ஐடியாவும் போயிடுதா? இங்கே வசனத்தை கேட்டு போனால் இப்போ இருக்கிறத காட்டில் அதிக ஞானமாக இருக்கிற ஒரு மனுஷனாக மாறுவோம். பாருங்க, ஒரு மனுஷன் ஆப்பிள் ட்ரீக்கில் உட்காந்துட்டு இருந்தானா, ஆப்பிள் பொத்துன்னு கீழே விழுந்துச்சான். நம்ம ஆளுநர் சொல்லிப்பான், கர்த்தாவே ஸ்தோத்திரம்பா, பசியோடு இருந்த எனக்கு என்ன கொடுத்தீரு. எவ்வளோ அருமையான ஆண்டவர். நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஆப்பிளை கரெக்டாக போட்டாரு. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் கேட்டானா, இந்த ஆப்பிள் ஏன் பொத்துன்னு விழுந்த ஆப்பிள் ஏன் திருப்பியும் பொத்துன்னு மேலே போக மாட்டேதுன்னு கேட்டானா. அவர் தான் நியூட்டன். கேட்டார், கேள்வி கேட்டதுனால அவருக்கு என்ன விளங்கிச்சுன்னா, புவி இருப்பு பிரமாணம் ஒன்று இருக்குன்னு கேள்வி கேட்டதுனால தான் கண்டுபிடிச்சாரு. வசனத்தை கேட்குறேன், வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்குள்ள போகும்போது அந்த வசனம் ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கே, ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, இது மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே என்று கேள்வி கேட்கும்போது, அதை தியானிக்கும் போது அந்த தியானம் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை இன்னும் பெட்டரான ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. இப்படி இயேசுநாதர் கேட்ட கேள்வி அங்கே இருந்த பரிசேயர்கள், வேத பாரியர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. இவனுக்கு எப்படி இருந்து ஞானம் வந்துச்சு?
நான் சொல்றேன், இந்த தேவ வசனத்தை தியானிக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் அதிக ஞானம் உள்ளவனா கர்த்தர் மாற்றுவார். கையை சொல்லுங்க, ஆண்டவரே, சத்துருக்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவன்ல, உனக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் எப்படி இருப்ப? அதிக கையை சொல்லுங்க, உனக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் எப்படி இருப்ப? சத்ருவை காட்டிலும் நீ அதிக ஞானம் உள்ளவனா இருக்கிறது மாத்திரம் இல்ல, உனக்கு போதிக்கிறவர்களை காட்டிலும் நீ எப்படி இருப்பன்றார்னா ஆண்டவர் அதிக ஞானம் உள்ளவனா. எஸ்ராவை குறித்து நீங்கள் வாசித்தீங்கன்னா, எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு, எஸ்ரா அவன் தேவனுடைய வசனத்தை தியானித்து அவன் போதித்த போது அவனை எப்படி பார்த்தாங்களாம்? மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பர்ட்டாக பார்த்தாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவனை எப்படி காட்டினாரு? தேவனுடைய ஆலயத்தை, இடிந்து போன தேவனுடைய ஆலயத்தை, எருசலேமை மறுபடியும் கட்டுவதற்கு ஆண்டவர் எஸ்ராவை எடுத்து எஸ்ராவுடைய வாயிலிருந்து அவன் தியானித்த கர்த்தருடைய வார்த்தை அவன் பேசின போது சொல்றாங்க, இவனை போல ஒரு எக்ஸ்பர்ட் யாரா இருக்கிறாங்களா? அதிக ஞானம் உள்ளவனாய் போதிக்கிறவர்களை காட்டிலும் கர்த்தர் என அதிக ஞானம் உள்ளவனா மாற்ற. அதில் பெருமை வந்துடக்கூடாது. எங்கள் பாஸ்டரோட எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு போய் என்ன பண்ணக்கூடாது, அப்படியே சும்மா பீத்திக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே, வசனத்தை இங்கே கேட்கறதுனால நான் அதிக ஞானவானாக மாறுறேன். கையை வைத்து சொல்லுங்க, எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நல்லா கையை உயர்த்தி, என்ன நல்லா வாயை திறந்து. சிலர்லாம் ஆஃப் மோடு போயிட்டீங்க, எழும்புங்க இயேசுவின் நாமத்தில். எல்லாம் எழும்பி கையை வச்சு சொல்லு, ஆண்டவரே, ஆண்டவரே, என்ன அதிக ஞானமான ஆக்குறாருன்னா அப்படியே போயிடும் ஞானம். அப்புறம் இருக்கிற ஞானமோ ஜபத்தில் உட்கார்ந்தா, ஆண்டவரே, இந்த வசனத்தை தியானிக்க என்னை அதிக ஞானவானா மாற்று. ஒன்று சொல்லி நம்ம முடிப்போம் பாருங்க. 100ஆம் வசனம் வாங்க. 100ஆம் வசனத்தில் சொல்றாரு எப்படி நம்மளை ஆண்டவர் ஆசீர்வாதம். முதல் சத்துருக்களை காட்டின அதிக ஞானவான ஆக்குறாராம். ரெண்டாவது சொல்ற, உன்னை போதிக்கிறவர்களை காட்டி நீ எப்படி இருப்ப? அதிக ஞானம் உள்ளவனா இருப்பன்றாரு. 100ஆம் வசனத்தை சொல்றாரு, வாசிப்போமா 100ஆம் வசனத்தை எல்லாரும்? உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன். முதியோரை பார்க்கிலும். நல்லா கவனிங்க, இதுல நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என்ன சொல்றாரு? ஒரு மெச்சுவரா இருக்கிற சிலருக்கு வயதுக்கு ஏற்ற அனுபவமும் தேர்ச்சியும் வரும்னுவாங்க. பார்த்துருக்கீங்களா? வயசானவங்களுக்கு வந்திருக்கணும், என்ன வந்திருக்கணும்? தேர்ச்சியும் முதிர்ச்சியும். வயசு மட்டும் ஆகக்கூடாது, வயசோட என்ன வரணும்? என்ன? தேர்ச்சியும் முதிர்ச்சியும். பாருங்க, அவங்களுக்கு ஏன் வருது தேர்ச்சியும் முதிர்ச்சியும்? நிறைய கேட்பாங்க, நிறைய வாசிப்பாங்க, நிறைய காரியங்களை அறிந்து கொள்வாங்க, அறிந்து கொண்டு நிறைய காரியங்களை தங்க வாழ்க்கையில பயிற்சி பெற்றிருப்பாங்க, அதுக்கு கீழ்ப்படிந்திருப்பாங்க. அதனால வயசாக அவங்களுடைய கீழ்ப்படிதலோட அவங்களுக்கு உண்டாகிற தேர்ச்சியும் முதிர்ச்சியும் அவர்களை முதிர்ந்தவர்கள் என்கிற ஒரு சாட்சியுள்ள நிலையை நிறுத்துது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய வசனத்தை நீ வாசிக்க முதியோரை காட்டிலும், அங்க என்ன சொல்றாரு பாருங்க, முதியோர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய வசனத்தை நான் கேட்கும்போது எனக்கு ஒரு நேச்சுரலான growth உண்டாகுது. ஆனால் அந்த வசனத்தை கேட்கும்போது அந்த வசனத்தில் குறிப்பிட்ட விதத்தில் நான் டெவலப் ஆகணும், இன்டென்ஷனலாக நான் டெவலப் ஆகணும்னு நான் ஒரு காரியத்தில் கவனம் வைக்கும்போது கர்த்தர் நம்மளை அந்த விஷயத்தில் நம்மளை ரொம்ப ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஜெப நாட்களில் சில காரியங்களை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு ஏன் கற்றுக் கொடுக்குறாருன்னா, அந்த விஷயத்தில் என்னை அதிக ஞானம் உள்ளவனாய் கர்த்தர் மாற்ற தேவன் என்ன பண்ணுகிறாரு? எனக்கு பலன் கொடுக்குறாரு. பாருங்க, டெவலப் பண்ணுறாரு. பகலும் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை என்ன பண்ணுகிறாரு? இந்த ஜெபம் உங்களை டெவலப் பண்ணு. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, நீங்க ஜெபிக்க வசனத்தை வச்சு ஜெபிக்க இந்த வசனத்தை அறிந்து ஜெபிக்க நீங்க என்ன வாங்குறீங்க? டெவலப் ஆகுங்க கண்டிப்பா. பாருங்க, ஒரு மனுஷன் எக்ஸசைஸே பண்ணலன்னு வச்சுங்க, அவனும் வளருவான். எப்படி வளருவான்? எல்லா திசையிலையும் வளருவான். கரெக்டா? ஆனால் ஒரு மனுஷன் போய் எக்ஸசைஸ் பண்ணான்னு வச்சிங்களேன், அவன் என்ன செய்கிறான்? குறிப்பிட்ட விதத்தில் போய் எக்ஸசைஸ் பண்ணுவான். ஒரு ஜிம்முக்கு போய் சேர்றான்னு வைங்களேன்,
ஜிம்முக்கு போய் சேர்றான்னா அவனுக்கு சில பயிற்சி சொல்லிக் கொடுக்க, அவனை இன்டென்ஷனலாக அவனுக்கு மசில் டெவலப் பண்ணோம் அப்படின்னா அந்த மசில் டெவலப் பண்ணுறதுக்கு சில எக்ஸசைஸ் என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க பாருங்கள். போய் அவனை ஒரு தம்பிள்ஸை தூக்க வச்சு நல்ல மசில்ஸை தூக்கி 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 அவருன்னா ஆம் மசில் வரும், காப் மசில் வரும், எல்லா மசிலும் வரும் பாருங்க. அவருக்கு கொஞ்ச நேரம் வந்தவன் என்ன பண்ணுவார், ஜிம்முக்கு போனால் ஃபுல்லாக கண்ணாடியாக தானே இருக்கும். 2 நிமிஷம் கூட தூக்கிருக்க மாட்டார் தம்பிள்ஸ் இப்படி இப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஃபுல்லாக கண்ணாடி பண்ணி இப்படி தூக்கி பார்த்து இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது எல்லாம் வந்துருச்சா அப்படின்னு பார்ப்பான். ஏதோ பண்ணுறாரு, அவருக்கு போய் இன்டென்ஷனலாக பண்ணுறாரு. கொஞ்ச நாள் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது என்ன பண்ணுது, இல்லாத மசில்ஸுக்கு கூட என்ன பண்ணுது, நல்ல நல்ல கொலக்கட்டை மாதிரி நல்லா அப்படி நல்ல அப்படி தெரிது பாருங்க. எக்ஸசைஸே பண்ணாத ஒரு ஆள் இப்படி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி இன்டென்ஷனலாக போய் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு வந்திருக்கிறவர், அவர் போய் எக்ஸசைஸே பண்ணாத ஒரு ஆள்கிட்ட பாரியா எனக்கு எப்படி இது பாரு ஆம்ஸு அப்படின்னு காட்டினா வந்துச்சுன்னா அவனா சொல்லுவான், இன்னும் அங்கங்கே வீங்கி போயிருக்கு அப்படி தானே கேட்பான். ஏன்னா இவனுக்கும் எக்ஸசைஸுக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. வளர்ச்சி எல்லாருக்குமே வரும், ஆனால் எந்த விதத்தில் நான் ஸ்ட்ராங்காக வளரணுன்றது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு தான் சத்தியம், அதுக்கு தான் இப்படி சபை, இப்படி ஜெப நாட்களை கர்த்தர் ஏன் நியமிக்கிறார்னா இன்டென்ஷனலாக சில காரியத்தில் கர்த்தர் நம்மளை டெவலப் பண்ணுறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அப்படி டெவலப் பண்ணும்போது நமக்கு தேர்ச்சி நிச்சயமாக வரும். 17 வயது இருக்கும்போது மரியாள்கிட்ட போய் சொல்கிறார் ஆண்டவர், ஏன்னா நீ கர்ப்பவதி ஆகி தேவகுமாரனை பெற்றெடுக்க போகிறான்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா, வாயத்திறந்து உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு. ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டான், ஆனால் இறுதியில் கர்த்தர் சில அடையாளங்களை காட்டி புரிய வச்சு அவன் சொல்கிறா, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகும். ஆனால் 80 வயசு மோசே கிட்ட போய் சொல்கிறார், போப்பா மோசே நீ திரும்பி போ, உன்னை எடுத்து நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன், நான் உன்னை கொண்டு நான் என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறேன். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் லாய்க் ஆக மாட்டேன், வேற ஆளை பார்த்துக்கலாம். இப்போ 2 வித்தியாசம் பாருங்க. இங்க முதிர்ந்த ஒரு மோசே அவனுடைய முதிர்ச்சியை காட்ட தவறினது நிமித்தமா என்ன நம்ம பார்க்கிறோம், அவன் கீழ்ப்படியில கர்த்தருடைய வார்த்தை சந்தேகப்பட்டான். ஆனா இங்க மரியாளோ கர்த்தர் சொன்ன உடனே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக. எத்தனை பேர் கையை உயர்த்தி இன்னைக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க, ஆண்டவரே இவ்வளோ நேரம் நீர் என்னோட பேசின வார்த்தையை நான் நிச்சயமாக நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன், உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். ஆகவே என்ன நீர் எந்த விதத்தில் வளர வைக்கணுமோ அப்படி வளர வைக்கிற தேவன் என் கூட இருக்கிறதுக்காக எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்கிறீங்க. ஆண்டவரே என் சத்துருக்களை காட்டில என்னை அதிக ஞானமான ஆக்கிறீர், ஆண்டவரே என்னை போதிக்கிறவங்களை காட்டில அதிக ஞானமான ஆக்கிறீர், முதிர்ந்தவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மளை என்ன ஆக்குறாரா, அதிக ஞானம் உள்ளவர்கள் ஆக்குறாரா. இப்படி ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையினால ஒரு கிறிஸ்தவன் இருப்பானா, நான் சொல்றேன் அந்த மனுஷன் இருக்கிற வீடும் சரி, அந்த மனுஷன் இருக்கிற இடமும் சரி, அந்த மனுஷன் போகிற எல்லா காரியமும் கர்த்தர் அவன் மூலமாய் மகிமைப்படுகிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் இப்படி இருக்கணும், ஆண்டவரே இப்படி நீ வரக்கூடிய நாட்களில் நீர் மகிமையாக என்னை எடுத்து பயன்படுத்த என்ன உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்றவங்க எழுப்பி நில்லுங்க. ஆண்டவரே உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ள அற்புதமான ஆண்டவரே வேலைகளை செய்யட்டும். ஆண்டவரே சாமுவேல் கர்த்தரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே உம்முடைய அடியான், ஆண்டவரே சொல்லும் உம்முடைய அடியான் கேட்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க, ஆண்டவரே நீர் சொல்லும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளையாகிய நான் அதை கேட்கிறேன். ஆண்டவரே எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புகிறோம், கையை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் கேட்கிறேன்ப்பா, உம்முடைய வார்த்தையை நான் தியானிக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில சொல்லுங்க வாயத்திறந்து, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே என் சத்துருக்களை காட்டிலும் நான் அதிக ஞானவானா இருப்பேன். இன்னைக்கு உன் சத்துருவை பார்த்து நீ பயப்படுறாயா, உன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்தை பார்த்து பயப்படுறாயா, கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு பண்ணுகிறார், உன் சத்துருக்களை காட்டிலும் உன்னை பலவீனப்படுத்துகிற சூழ்நிலைகளை காட்டிலும் உன்னை அதிக பலவானாக கர்த்தர் மாற்றுவார், அதிக பலவானாக மாற்றுவார். சொல்லுங்க கையை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை அறிந்து கொள்ள ஆண்டவரே என்னை எல்லாவற்றிலும் மேலாக்குகிற கர்த்தர். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? ஓ thank you Lord, ஹல்லேலூயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி
அறியணுமே இன்னும் சேரணுமே பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா பிரசன்னா பிரசனம் தேவ பிரசன்னா. கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓமை நாங்க அறிய அறிய எல்லாவற்றையும் மேற்கொள்கிறோம் ஆண்டவரே. மேற்கொள்ள முடியாம இருக்கிற பல காரியங்களுக்குள்ள அகப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நம்மளை மேற்கொள்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஜெப நாட்களில நான் ஒன்ன செய்வேன், தேவன் சொல்லுகிறபடியே நான் மேற்கொள்வேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தினாலே நீர் எங்களுக்கு போதிக்கிற, ஆண்டவரே நீர் எங்களை தியானிக்க சொல்லுகிற இந்த வசனத்தினாலே என் சத்துருவை நான் மேற்கொள்வேன், என் சூழ்நிலைகளை நான் மேற்கொள்வேன், என் பலவீனங்களை மேற்கொள்வேன், என் தடைகளை மேற்கொள்வேன். ஆண்டவரே நீண்ட நாள் இருக்கிற பிரச்சனைகளை நான் நிச்சயமாய் மேற்கொள்வேன். ஆண்டவரே என்னோட கூட இருந்து என்னை மேற்கொள்ள பண்ணுகிற கர்த்தருடைய அற்புதமான வல்லமை, அற்புதமான விடுதலையை இந்த நாட்களை நாங்கள் காண அனுபவிக்க எங்கள் தேவனே நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நிச்சயமா கர்த்தர் சொல்றேன், நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சத்துரு உன்னை மேற்கொள்வதில்லை. உன்னை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு சக்தியும் உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் என்னை மேலோங்கி வர செய்வார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என்னை மேலோங்கி வர செய்வார்? எங்கள் அன்பின் தேவனே, நாங்க மேலோங்கி வருவதற்காக இந்த ஜெப நாட்களில் எங்களோட நீர் பேசுகிறீர். வாஞ்சையோடு உம்முடைய பிள்ளைங்க இந்த ஜெப நாட்களில் உமக்கு முன்பாக வந்து அமர்ந்திருக்கிறத கர்த்தர் பார்க்கிறீர். உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற எங்களுக்கு ஒரு அசாதாரணமான பலத்தை நீர் உண்டு பண்ணுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மற்றவர்கள் பெறுகிற பலனை காட்டிலும் எங்களுக்கு விசேஷமான விதத்தில் உம்முடைய பலனை நீர் எங்களுக்கு தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற பலத்தினாலே எதையெல்லாம் என் மாம்ச பலத்தினால செய்ய முடியலையோ அதையெல்லாம் நீ செய்ய வைக்க கர்த்தர் எனக்கு ஒரு விசேஷித்த பலனை, அனுகூலத்தை, நன்மையை நீர் உண்டாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் எல்லாம் நாங்க நம்புறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்யக்கூடிய வார்த்தைகளை தான் சொல்லுவீர். சொல்லியும் அவர் செய்யாது இருப்பாரோ? ஓ, எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டவரே இங்க இந்த ஜெப நாட்களில் நீர் எங்களுக்கு சொல்லுகிறதெல்லாம் எங்களுக்கு அப்படியே ஆகிறது. சொல்லுங்க வாயத்திறந்தே, நீர் சொல்லுகிறது எல்லாம் எங்களுக்கு அப்படியே ஆகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தோடு எங்களை அனுப்பும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.